வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 உயர்தர மாணவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. சாதனதர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின. ஒட்டிசம் பாதிப்புள்ள பிள்ளைகளுக்கு தேசிய அளவிலான பொறிமுறை தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2024-2025 கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சை திணைக்களத்தின் www.doenets.lk மற்றும் www.results.exams.gov.lk என்ற இணையதளங்களில் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பரீட்சை மேல் மதிப்பீடு விண்ணப்பங்கள் ஜூலை 14 முதல் 28 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் தேவைப்பட்டால் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான 1911 என்று அழைப்பதன் மூலம் அல்லது பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளையின் தொலைபேசி இலக்கங்களான 0112785922 அல்லது 0112784208 மற்றும் 0112784537 ஆகியவற்றின் மூலமோ விசாரணைகளை மேற்கொள்ள முடியும். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வடமேல் மாகாணத்தின் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமேல், வடமத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. 2024 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகள் http://www.doenets.lk மற்றும் http://results.exams.gov.lk தளத்தில் சுட்ட உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சைகள் பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்டிசம் மற்றும் நரம்பியல் வளர்ச்சி பிரச்சினைகள் உள்ள குழந்தைகளுக்காக பராமரிப்பு நிலையங்களை நிறுவுவதற்கு தேசிய அளவிலான பொறிமுறையை தயாரிப்பதற்கான கூட்டுத்திட்டத்துக்கான முன்மொழிவை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் எண்ணக்கருவின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் குறித்து சமூக சக்தி செயலகத்தின் தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாய்க்கு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட 250 மில்லியன் ரூபாய் நிதியை சமூக சேவைகள் திணைக்களத்தால் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்குதல், பராமரிப்பு நிலையங்களை செயல்படுத்த தேவையான மனிதவள அபிவிருத்தி திட்டத்தை தயாரிப்பது, இந்த திட்டத்துடன் தொடர்புடைய துறைசார் நிறுவனங்களை இணைத்து அறிவியல் பின்னணியுடன் கூடிய புதிய மாதிரி ஒன்றை தயாரிப்பது குறித்து ஆராயப்பட்டது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.